அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், நேற்று இந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆனால் என்னால் முடியல. என்னோடய உடல்நிலை வேறு ஒரு 10-15 நாளாகவே இன்னும் ரெடியாகவே இருக்குது. அதை வச்சே நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். நேற்று இந்த குட்டி பெருமாநல்லூரில் ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்தோம். அவங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களோட உதவினால தான் நான் ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்தேன். உதவி செஞ்ச அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த குட்டிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்படியும் நம்மளுக்கு 3 மாதம் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த புண்ணெல்லாம் ஆறுறதுக்கு, ரோமங்கள் வளர்கிறதுக்கு. இப்போ நான் வீட்டுக்கு கொண்டு வரல. ஏன்னா நம்ம வீட்டில் லக்கி பேபி நந்தீஸ்வரர் இருக்கிறதுனால நான் அடுத்தடுத்து குட்டி நம்மளை விட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ புதுசாக எடுத்துகிட்டு வரேன். எதையுமே நான் வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி ஐடியா இல்லைங்க. ஒரு 10 நாள் போர்டிங்கில் ஹாஸ்பிட்டலே வச்சுருக்கலான்னு சொல்லிட்டு மேடம்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே இந்த குட்டியை ரோட்டில் விட்டுருப்பாங்களாட்டிருக்கு. அது சேத்துல படுத்து அந்த புழு, அதாவது இன்ஃபெக்ஷன் ஆன உடனே கொண்டு விட்டுருக்குறாங்க. அது விட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இன்ஃபெக்ஷன் கம்மியாக இருந்தது அதிகமாகி அதோட வேதனை அது பொறுக்க முடியாமல் தண்ணிக்குள்ளே விழுந்து எந்திரிச்சு. நேற்று நான் அந்த இதில் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அப்படியே இந்த மணல் காஞ்சா வட்டாக இருக்கும் இல்லைங்க, அது மாதிரி ஆயிடுச்சுங்க உடம்பு எல்லாமும். பாவங்க, சாப்பிட்டே பல நாள் ஆச்சுன்னு தான் டாக்டர் சொன்னாங்க, சாப்பாடு இல்லாமல். ஆனால் இது அடல்ட்டு தாங்க, குட்டி கிடையாது. இதுக்கு எப்படி 3-4 வயசுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னாங்க. ப்ளட் டெஸ்ட் எடுத்து இன்றைக்கி பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. வெறும் இன்ஃபெக்ஷன் மட்டும், அதை ஸ்கின் இன்ஃபெக்ஷன் மட்டும் இருந்தால் மெடிசன் கொடுத்து ஊசி போட்டு நம்ம சரி பண்ணிடலாம். ரோமங்களும் தன்னை போல் வளர்ந்துருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதோட உள்ளே இருக்கிற உறுப்புகள் எதுவும் கெடாமல் இருக்கணும். அதுக்காக இன்றைக்கி ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. செலவு கொஞ்சம் அதிகமாகும் தான் சொன்னாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்ம ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்துட்டோம். எத்தனையோ வேதனைகளை அது வெளியிலேருந்து தாங்கிட்டு இருந்தது. இருக்கிற காலம் வரைக்கும் அது நிம்மதியாக இருக்கட்டும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை காப்பாற்றி விடலான்னு இதை நான் ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணியிருக்கிறேங்க. நான் உங்களுக்கு டெய்லியும் நான் அதுக்கு ஃபுட்டு வைக்க போகிறப்ப உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். நீங்களாம் உதவி செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதை ஒரு ஆட்டோக்காரர் அங்கே எடுத்து வச்சுட்டு வாசம் அடிக்குதுன்னு விட்டு போட்டு வந்துட்டாப்லைங்க. திருப்பி நான் இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து ஆட்டோ அனுப்பி அந்த தம்பி தான் போய் எடுத்துகிட்டு வந்தாப்புல. அந்த தம்பி நம்மளுக்கு ரெஸ்கியூ பண்ணுற தம்பி தான், இளையராஜா ஆட்டோ. அந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே சரிக்கா நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு எடுத்துகிட்டு வந்தாப்லைங்க. ஹாஸ்பிட்டலில் நாங்கள் நேராக டேரெக்டாக அங்கேயே கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இதோட கேர் எல்லாம் கட் பண்ணி சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு சார் ரொம்ப கஷ்டப்பட்டார். பாவம், லட்சக்கணக்கான புழுக்கள் அது உடம்புல இருந்ததுனால பயங்கர சுமலுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அவர் கூட நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அதை பிடிச்சி அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டேங்க. இன்றைக்கி காலையில் குளிக்க வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி புஷ்பா மேமுக்கு. ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு முதல்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரீட் டாக் பார்க்குறதுனால எல்லாருக்கும் விட நம்மளுக்கு கொஞ்சம் பீஸ் கம்மியாக தான் வாங்குகிறாங்க. அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ட்ரீட்மெண்ட்டும் நல்லா பண்ணுறாங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை 2 குழந்தை கண்ணில் படுறதை நம்ம செய்கிறோம். கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ குழந்தைகள் உயிர் போய் ரோட்டில் கிடக்குறாங்க. தயவு செஞ்சு நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணலாங்க. நம்ம ரொம்ப நாளைக்கு நம்ம இந்த உலகத்தில் நம்ம இருக்க போகிறதில்ல. நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் இந்த வாயிலா ஜீவனுக்கு உதவி பண்ணலாங்க. இது வளர்த்துனவர் ரொம்ப நல்ல மனுஷனாட்டு இருக்குங்க. ரொம்ப நல்ல மனுஷன் தான் சொல்ல முடியும். ஏன்னா எங்கேயோ கொண்டு போய் விடாமல் நடு ரோட்டில் விட்டுருக்காரு இல்லைங்களா. அதனால் அவர் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கட்டும் தான் நான் வாழ்த்துவேன். ஏன்னா அவரை சபிக்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி கிடையாதுங்க. அவருக்கு அதாவது இந்த பிரபஞ்சத்தில் கர்மான்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அவர் அதை அனுபவிச்சுட்டே போய் தான் ஆகணும். அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அது தன்னை போலேயே நடக்குங்கிறதா உண்மை. அவர் இன்றைக்கி வேணால் செஞ்சுருக்கலாம், நாளைக்கு அதை கழிச்சிட்டு தான் போவார். நன்றி, வணக்கம்.